வந்து மெக்கானிக் சிஸ்டம் டிசைனில் நம்ம வந்து ஸ்பீட் ரெடியூசர்ஸ் வந்து டிசைன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரெடியூசர்னா என்ன அப்படிங்கிறது நான் ஒன் டைம் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ஸ்பீட் ரெடியூசர் வார்ம் அண்ட் வார்ம் வீல்னு பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்பீட் ரெடியூசர்னு சொல்கிற போது என்னென்னா ஒரு ரிடக்ஷன் ரேஷியோக்காக ஒரு கியர் பாக்ஸ் செய்கிறதுக்கு அதுக்கான எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் வந்து ஸ்பீட் ரெடியூசர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வார்ம் அண்ட் வார்ம் வீலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வார்ம், இது வந்து வார்ம் வீல் கியர். ஓகே, ஸோ இப்போ வந்து 4 த்ரெட் இருக்குது. இது வந்து வார்ம் வீலு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த வார்ம் அண்ட் வார்ம் கியர் ட்ரை ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அதில் என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோமோ அந்த டேட்டாஸ் தான் இங்கே யூஸ் பண்ணி இதோட ஷாஃப்ட் டிசைன் பண்ணுவோம். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா வார்ம் கியர் டிரைவ் டிசைனில் இந்த வார்மோட டிசைனு, அதாவது இதோட நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, பென்சில் தெரியுதுல, இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இதோட லென்த் மொத்தம் எவ்வளோ, ஷாஃப்ட் லென்த் மொத்தம் எவ்வளோ இருக்குது, அப்புறம் இந்த டயாமீட்டர் இருக்குல்ல, அதாவது வீலோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அதான் இந்த இங்கே இந்த எல்லாமே ஒன்று தான், டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க, பெட்டராக புரியும். ஸோ டைம் கம்மியாக இருக்குது நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வார்ம் கியர் டிரைவோட இது டிசைன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது சொல்லிடுறேன். ஸ்பீட் ரெடியூசர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அனாலிசிஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து ஃபோர்ஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும், அனாலிசிஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாஃப்ட் இருக்குல்ல, இந்த ஷாஃப்ட் அதாவது ஃபோர்ஸ் அனாலிசிஸ் என்னன்னா இந்த வார்ம்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த வீல்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது ஃபோர்ஸ் அனாலிசிஸ். டேட்டா புக்ல எல்லா ஃபார்முலாஸ் இருக்கு, எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஷாஃப்ட், இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். இந்த ஷாஃப்ட் டயாமீட்டர் இருக்குல்ல, ஸோ டிசைன் பண்ணணும். அதுக்கு வந்து ஷாஃப்ட் டிசைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அடுத்து ஷாஃப்ட் டிசைன், ஷாஃப்ட் டிசைன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா பேரிங் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இது வந்து ஆனால் மேலே தவிர மேலே கீழே ஆடும், அது வந்து அதோட லோடர்னா கொடுக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பிடிச்சி வைக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் எக்ஸ்டர்னல் லோட. ஸோ அதுக்கு வந்து பேரிங்கும் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் பியரிங். ஸோ எக்ஸ்ட்ரா பியரிங் போட்டுக்கிறேன். இப்போ மொத்தம் 3 இது இருக்குது: ஃபோர்ஸ் அனாலிசிஸ், ஷாஃப்ட் டிசைன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் பியரிங். ஸோ ஃபோர்ஸ் அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுற டேட்டாஸ்னா எதுனா இந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த வார்ம் எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வார்மோட டயாமீட்டர், வார்ம் வீலோட டயாமீட்டர் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிரிக்ஷன் ஆங்கிள், லீட் ஆங்கிள், ப்ரெஷர் ஆங்கிள் இது எல்லாமே நம்ம வந்து ஃபோர்ஸ் அனாலிசிஸில் வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து வார்ம் அண்ட் வார்ம் கியர் டிரைவ் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னா இது வந்து வார்மு, இது வந்து வார்ம் வீல். ஓகே, ஸோ வார்ம் வீல். ஸோ இதுக்கு 2 பியரிங் இருக்குது, A1 B1 போட்டிருக்கேன். ஸோ இதோட இந்த வீலோட பியரிங் வந்து A2 B2, A1 B1 வந்துருக்கு இந்த இடத்துல, B1. அதுக்கப்புறம் வந்து B1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படி இது வந்து நம்ம தேவையில்லை, சைடாகவே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். பட் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து இதோட வீல் இருக்குல்ல, இந்த வீலுக்கான டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ FT2. எப்பயுமே ஒரு வீல் இருக்குன்னா அதுக்கான டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டான்ஜென்டாக தான் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீலுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த வார்முக்கான டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து இது டான்ஜென்ஷியலாக இருக்கும். ஓகே, அது எந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கும். அண்ட் ரேடியல் ஃபோர்ஸ்னா என்ன, ரேடியஸ்க்கு பேரலாக இருக்க ஃபோர்ஸு. அப்போ இது வீலோட ரேடியஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதுக்கு பேரலாக இருக்குது. அப்போ டவுட் வரும், கீழே தான் மேலே வருமான்ட்டு. இப்போ 2 கியர் மெஷ் ஆகும்போது ரெண்டும் பிரிய ட்ரை பண்ணும். அப்போ இது கொடுக்குற ஃபோர்ஸ் இதுக்கு மேலே இப்படி தான் ஆக்ட் ஆகும், ஆனால் கீழே இருக்குது, இதுக்கு வந்து மேலே இருக்கும். அதே மாதிரி சேம் சென்ஸ் ஆக்சல் வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ இது ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரைட்டாகவே லென்த் ஆஃப் த வார்மு, அதுக்கப்புறம் வந்து ஷாஃப்ட்டு, அப்புறம் டயாமீட்ரு, இதெல்லாம் தெரிஞ்சது நம்மளோட ஃபோர்ஸ் அனாலிசிஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதான் வார்மு, இதான் வீல். இதை 1ன்னு சொல்கிறேன், இதை வந்து 2ன்னு சொல்கிறேன். ஸோ வந்து வார்மோட ஃபோர்ஸஸ், வீலோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவே டேட்டா புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 8.57. இது 8
8.57. ஸோ 8.57 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியல் ஃபோர்ஸு, ஆக்சியல் ஃபோர்ஸு. இப்போ வார்ம் கியர் கொடுத்துருக்காங்க, வீலோட ஃபோர்ஸு, வார்மோட ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா வீலு கண்டுபிடிங்க. இதை நான் FT1 FT வீல என்ன 2 தான் எடுத்துருக்கோம் நம்ம, அப்போ FT2 எடுத்திருப்பேன் இங்கே நான். ஸோ FT2 போட்டிருக்கேன் நான், FT2வா இந்த போட்டிருக்கேன், டான்ஜென்ஷியல் FT2 2 டைம்ஸ் ஆஃப் MT/D2. இந்த MTங்கிறது என்னன்னா டார்ஷனல் மொமெண்ட். டார்ஷனல் மொமெண்டம் ஆல்ரெடி டேட்டா புக்கில் சாரி வார்ம் அண்ட் வார்ம் கியர் ட்ரைவில் கண்டுபிடிச்சிருப்போம். அது கிலோகிராம் சென்டிமீட்டராக வந்திருக்கும், அதை நியூட்டன் மீட்டராக மாற்றணும். ஏன்னா ஆன்சர் வந்து எஸ்டிமீட்டர் கொண்டு வரோம், நியூட்டனில் தான் கொண்டு வர போகிறோம். அதனால் நியூட்டன் மீட்டராக மாற்றுங்க, மில்லிமீட்டராக மாற்றுது, இது என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ எதில் மாற்றுறோமோ மீட்டர்னா மீட்டரில் தான் டயமீட்டர் போடணும், இங்கே மில்லிமீட்டர்னா இங்கே மில்லிமீட்டர் டயமீட்டர் போடணும். அந்த யூனிட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கேஜியை வந்து நியூட்டனை மாற்றினா என்ன பண்ணுவேன், மல்டிபிள் பை 10 பண்ணுவேன். சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றினா டிவைட் பை 100 பண்ணுவேன், டிவைட் பை 100 பண்ணுவேன். ஸோ அப்படி ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு வந்து என்ன ஆகும், டிவைட் பை 10 வரும். டிவைட் பை 10 பண்ணால் இங்கே புள்ளி வந்துருமா எனக்கு. ஸோ அப்படி தான் வந்து MT கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இது நியூட்டன் மீட்டரில் இருக்குது, அதனால D2 இருக்காங்க. D2 என்னன்னா வந்து என்னதான் நீங்கள் வீலுக்கு வந்து கண்டுபிடிச்சாலும் வீலுக்கு என்னதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது D2 தான் இந்த இடத்துல போடுறாங்க. ஓகே, அதோட டயாமீட்ரு. ஸோ டயாமீட்டர் வந்து D2 என்ன படிச்சிருக்கோம் நம்ம, D2 வந்து 744 இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது. நான் மீட்டரை மாற்றி 0.744 போட்டு என்னோட டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரேடியல் ஃபோர்ஸு ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலா வந்து என்ன, ரேடியல் ஃபோர்ஸ்க்கு PT ரேடியல் தானே, PT tan ஆல்ஃபா. tan ஆல்ஃபா வந்து ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ ஆல்ஃபா மோஸ்ட் 20 டிகிரி தான் இருக்கும், கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் PT tan காமா ப்ளஸ் ரோங்கிறது பார்த்தோம்னா ஹெலிக்ஸ் லீட் ஆங்கிள். அதுக்கப்புறம் வந்து ரோ வந்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வேணும்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவுமே எல்லாமே டிசைன் வார்ம் அண்ட் வார்ம் வீலில் கண்டுபிடிச்சிருப்போம், ரோ இது எல்லாமே. ஸோ அதிலேருந்து எடுத்து கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னன்னா இந்த 3 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், இந்த 3 ஈஸி. ஏன் தெரியுமா, இந்த இடத்துல வந்து வீலோட ஆக்சியல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா வார்மோட டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸு, ரெண்டு சேமாக இருக்கா, அப்படி ஈக்குவேட் பண்ணிடலாம். அதே மாதிரி வீலோட ரேடியல் ஃபோர்ஸ் தான் வார்மோட ரேடியல் ஃபோர்ஸ், ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆக்சியல், அதே மாதிரி ஆக்சியல் ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணால் ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ். ஸோ மொதல் 3 கண்டுபிடிச்சிட்டாலே அடுத்த 3 எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு ஸ்பீட் ரெடியூசர் டிசைனில் ஃபோர்ஸ் அனாலிசிஸில் 6 ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த ஷாஃப்ட்டை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க டிசைன் த வார்மோட ஷாஃப்ட்டு, டிசைன் த வீலோட ஷாஃப்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ சப்போஸ் நான் வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் வந்து இப்போதைக்கு வார்முக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் வரும், நம்ம எதை எடுத்து போடுறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வார்ம் டிசைன் ஃபார் வார்ம் ஷாஃப்ட் பண்ணியிருக்கேன். வார்ம் ஷாஃப்ட்டை இந்த ஷாஃப்ட்டு, அப்போ வார்ம்னா என்ன, 1 தானே. ஸோ அப்போ வந்து 1 தான் கன்சிடர் பண்ணிக்கோ வார்ம் நம்ம. ஸோ இப்போ எங்கன்னா FT1 FR1 FA1 இருக்கோ அந்த ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ டிசைன் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து ஃபுல்லாக தெளிவாக எலாபரேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து நம்ம DOMEயில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். நான் இப்போ வந்து நம்ம ஸ்பீட் ரெடியூசர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸோ இது பிரகாரம் பண்ணாலே போதுமானது தான். ஸோ இப்போ நம்ம டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்னா என்ன, நம்ம ஆக்சுவலி ஷாஃப்ட்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஆக்சுவலி நான் வந்து அந்த டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னன்னா ஏன் வந்து இந்த இது வருது, ஏன் மேக்ஸிமம் சிஸ்டரி யூஸ் பண்ணுறோம், டக்டைல் மெட்டீரியல், அந்த மாதிரி நிறையா கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தியரி நாலேஜ் அதுக்கப்புறம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறவங்க அதை போய் பாருங்கள். இல்லை எக்ஸாம் பாயிண்ட்டுக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அண்ட் 16/π இருக்குது. ஸோ இப்போ M² + T² இருக்குது. எம்ங்கிறது என்னன்னா பெண்டிங் மொமெண்ட், டீங்கிறது என்ன டார்ஷன் மொமெண்ட். ஆக்சுவலி ஈக்விவேலன்ட் பெண்டிங் மொமெண்ட் சொல்லுவாங்க. அது ஏங்கிறது பின்வரும் இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஈக்விவேலன்ட் பெண்டிங் மொமெண்ட், இது டார்ஷன் மொமெண்ட். இந்த டவ் வேணும்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அந்த டவ் செலக்ட் பண்ணணும்னா அதாவது மினிமம் ஆஃப் 0.18 SUT. இப்போ இதுக்கு நம்ம டிசைன் பண்ணுற ஷாஃப்ட்டுக்கு மெட்டீரியல் இருக்கும், அது கொஸ்டினில் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காட்டி இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறீங்களா, C45 ஸ்டீலு அந்த மாதிரி தான் அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு இனிஷியலாக பண்ணியிருந்த வச்சு 40 நிக்கல் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். பட் இந்த அளவுக்கு பண்ண மாட்டோம், இது சும்மா இனிஷியலாக ஸ்டார்டிங் மொதல் போட்டுட்டு இருந்தது. ஆனால் நம்ம சார் கிளாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஃபேக்கல்ட்டி என்ன சொன்னாங்கன்னா C45ங்கிறத எடுத்து அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு SUT SYT வந்து டேட்டா புக்கில் ஃப்ரண்ட் அந்த 1.8 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து கண்டுபிடி. சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணிட்டா ரெண்டுத்துக்கும் இங்கே ஒரு ஆன்சர் வரும், இதில் ஒரு ஆன்சர் வரும். ஸோ அப்போ ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க, அந்த ஆன்சர் தூக்கி போட போகிறோம். சப்போஸ் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க கீவே ப்ரெசன்ட்
ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் குறையுமா, அங்கே வந்து கட் பண்ணியிருப்பாங்க, ஸ்லாட் இருக்கும், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை அக்கௌண்ட் பண்ணுங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிச்ச டவ்வில் 75% எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் கீவே பெர்சன்ட் இல்லைன்னா இங்கேயான டவ் இருக்கோ அதை தூக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அந்தாரி புக்கில் சரியாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இதுக்கு வந்து டவ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துட்டேன். சில இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவாங்க, அவனுக்கு தான் டவ் அப்படி சொல்லிட்டு அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டிசைன் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம டவ் சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஈக்குவலன்ட் பெண்டிங் மொமெண்ட் டார்ஷன் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு எம் வேணுமா, அப்போ ஈக்குவல் பெண்டிங் மொமெண்ட்னா இந்த ஷாஃப்டில் வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்னது, ஆக்சுவல் பெண்டிங் மொமெண்ட் வெர்டிகல் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும், ஹரிசாண்டல் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே படிச்சுக்கோங்க பெட்ரு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பேன். அதாவது ரேடியல் லோடுனால வர பெண்டிங் மொமெண்ட் வந்து இங்கே இருக்குது FR2. இது ஏன் FR2 L/4 போட்டிருக்கேன்னா, இப்போ இதான் ஒரு ஷாஃப்ட்னா இது 2 சைடும் பேரிங் போட்டிருப்பாங்களா, இந்த சைடு 2 சைடும் பேரிங் போட்டிருப்பாங்க. அட் இஸ் கன்சிடர்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பேரிங். அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன ஃபார்முலானா FL/4 தான் ஃபார்முலா. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் பண்ணும், டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாக கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து இங்கே FRLன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ வந்து அந்த இது நான் எப்படி ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், இதே எல்லா இடத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்காதீங்க, அது நல்லா கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டீ இருக்கா, ஸோ இந்த மாதிரி தான் டீ போடுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எல் வரணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, FT/NTL. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏ வந்து உருண்டை போட்டு போடுறோம், அதே மாதிரி உருண்டை போட்டு போடுறது வந்து டி. ஸோ அப்போ ஆக்சிலோட பக்கத்தில் டயாமீட்டர் இருக்கும், டி பக்கத்தில் வந்து எல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. பட் இது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அது பெட்ரு. ஆக்சியல் இருக்குன்னா அந்த ஆக்சிஸ்க்கு மிச்சம் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டராக இருக்கும், டயாமீட்டரில் பாதி இருக்கும். ஸோ அப்படி தான் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் பாயிண்ட் டக்குன்னு படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்னன்னா, இங்கே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச FR1 FA1 FT1 எல்லாமே தெரியும், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எல்னா என்ன, லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். டினா என்ன, டயாமீட்டர் ஆஃப் த வார்ம். ஏன்னா எதை டிசைன் பண்ண போகிறோம், எதோட ஷாஃப்ட் டிசைன் பண்ண போகிறோம், வார்மோட ஷாஃப்ட் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வார்மோட டயாமீட்டர் போடணும். ஓகேவா, ஸோ இது அதை போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் கிடச்சிரும். இன்னொரு என்னன்னா, எல்லாமே நியூட்டன் மில்லிமீட்டர்லேயே வச்சுக்கோ, அதான் பெஸ்ட்டு. நியூட்டன் மில்லிமீட்டர் கண்டுபிடிச்சிரு. டார்ஷனல் மொமெண்ட் அதே மாதிரி தான். இங்கே வந்து நான் வந்து நியூட்டன் மீட்டர் வச்சிருப்பேன், அதை நியூட்டன் மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சா. இப்போ எம் இருக்குது, டி இருக்குது, டவ் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ் வந்து பார்த்தோம்னா 77.67 சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதான் வந்து வார்ம் ஷாஃப்டோட டயாமீட்டர். இப்போ ஷாஃப்ட் எல்லாத்தையும் R20 சீரீஸ்க்கு பண்ணணும். டிசைனேட்டா புக் 7.20 போனீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கும். அது போனால் இது ரொம்ப லேட் ஆயிருமோ. 7.20யா, அப்போ வந்து ஒரு 400 போட்டுக்கலாம். 400 போட்டால் என்ன வருது, 7.20 ஸ்ப்ரிங்கு 7.79 தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 320 7.20 போனோம்னா நமக்கு வந்து இது இருக்கும். இந்த இது நம்மளோட பேசிக் சீரிஸில் R20 சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா 77.6. அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, 8 தான் இருக்கும். அப்போ 80, அப்போ 80 மில்லிமீட்டர் சொல்லி போட்டாச்சு. ஆக்சுவலி ஷாஃப்ட்டுக்குமே இந்த இடத்துல வந்து ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா 16/டவ்வு, பை டவ்வு, இதெல்லாம் இதெல்லாம் போயிடும். அதாவது இது எப்படி போயிடும்னா, இது வந்து எதுனா ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு டிசைன் போட்டிருப்பாங்க ஃபார்முலா. இது வந்து ஹாலோ ஷாஃப்ட் ரெண்டுமே சேமாக இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். இங்கே அப்புறம் எம்பி, இங்கே எம்டின்னு இருக்குல்ல, அந்த எம்பியை தான் நான் எம்முன்னு போட்டிருக்கேன். இந்த எம்டியை தான் வந்து நான் டீன் போட்டிருக்கேன். இந்த கேபி கேடி ஏன் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஏஎஸ்எம்இ அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வந்து அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் தான் எடுத்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த கேபி தூக்கி விட்டுருங்க, இதை தூக்கி விட்டு கேடி தூக்கி விட்டால் நம்ம ஃபார்முலா வந்துடும். இந்த எம்டிக்கு தான் டீன் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி தான் டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபோர்ஸ் அனாலிசிஸ் முடிஞ்சு, அடுத்து இது முடிஞ்சு. இப்போ முக்கியமானது பியரிங் செலெக்ஷன். ஸோ பியரிங் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம என்ன டயாமீட்டர் வச்சுருக்கோம், 80. இந்த டயாமீட்டரில் என்ன பண்ணணும்னா, டிவைட் பை 5 போடணும். 5 போட்டால் என்ன ஆன்சர் வரும், ஸோ டிவைட் பை 5 போட்டால் 16 ஆன்சர் வருது. ஆமாம், 16.
ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா பியரிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து டேட்டா புக்கு பியரிங் வந்து மொத்தம் வந்து பேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டைப் ஆஃப் பியரிங்ஸ் இருக்குது. அதாவது வெரி லைட் லோடு அது வந்து 60 சீரிஸு, 60 series very light load, 62 series light load, medium duty 63, heavy duty 64 something வரும், 64 வரும் இங்கே காணும். இப்போ வந்து நம்ம இந்த 4 பியரிங்கில் வந்து நம்மளோட என்ன பியரிங்கோட ஃபஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 60 வந்து எல்லாம் சீரீஸு. இந்த கடைசி டிஜிட் தான் வந்து நம்ம ஷாஃப்ட்வேர் டிசைன்லேருந்து டிவைட் பை 5 பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிக்கும் 4 பியரிங் இருக்குது. அந்த 4 பியரிங் செலக்ட் பண்ணலாம். நம்மளோட இதுக்கு வந்து எந்த பியரிங் கரெக்டாக செலக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி வந்து ஒரு டிசைன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரெஸ்ஸோட சுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டியூஸ் ப்ராப்பர்ட்டியா. ஸோ அதை வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து டைனமிக் சி லோடு கெப்பாசிட்டி இருக்குல்ல, சி, இந்த சியை விட இந்த பியரிங்கில் ஆக்ட் ஆகிற இந்த கண்டிஷனுக்கு இந்த பியரிங்கில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் இந்த சி வந்து கம்மியாக இருந்தால் தான் இது தாங்கும். அப்போ நம்ம வந்து சி ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கணும். சி ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கணும். சி ரெக்வயர்டில் விட இந்த பீரிங்கை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பீரிங்கும் செலக்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்ப்போம் நம்ம, ஓகேவா. ஒவ்வொரு பீரிங்கை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சி ரெக்வயர்டு வந்து இதோட கம்மியாச்சுன்னா அந்த பீரிங்கை செலக்ட் பண்ணணும். அப்படியே செலக்ட் பண்ணணும், ஓகேவா. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த இதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டேபிளுக்காக தான் பார்த்து இது எப்படி எழுதி வச்சுக்கணும்னா, இது எழுதி வைக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பேசிக் கெப்பாசிட்டி, ஸ்டாட்டிக், டைனமிக்கு, ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு நேராக பிரகாரம் 6016 என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா பியரிங் செலெக்ஷனில் ரேடியல் ஃபோர்ஸும் ஆக்சியல் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸுங்கிறது என்ன, இப்போ இங்கே தான் வந்து ஷாஃப்ட் இருக்குன்னா இதான ஷாஃப்ட்டுக்கான ஆக்சிஸு, கரெக்டா. ஸோ இங்கே தானே வந்து நமக்கு கியர் வச்சுருப்பாங்க. கியருக்கான ஆக்சிஸும் ஷாஃப்ட்டுக்கான ஆக்சிஸும் சேம் தான். ஸோ அப்போ ஆக்டர் ஆக்சியல் ஃபோர்ஸ் சேம் தான். ஸோ அப்போ நம்ம எதுக்காக டிசைன் பண்ணிட்டு இருக்கோம், வார்ம் ஷாஃப்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். வார்ம் ஷாஃப்ட்டுக்கு பண்ணுறோன்னா வார்மோட ஆக்சியல் ஃபோர்ஸ் என்னவோ அதான இது ஷாஃப்ட் ஆக்சியல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ FA=FA1 சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் ரேடியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியல் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா ரேடியல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல மட்டும் இந்த கியருக்கு மட்டும் ஆக்டாக கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் நமக்கு என்ன வேணும், நம்ம இந்த பியரிங் தான் வந்து செலக்ட் பண்ணுறோம், கரெக்டாக. ஆக்சுவலி இந்த ஆக்சியல் ஃபோர்ஸ்லையுமே வந்து பியரிங் ஆக்டர் ஆக்சியல் ஃபோர்ஸ் தான் போட்டிருக்கோம். அதான் ஷாஃப்ட் ஆக்டர் ஆக்சியல் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு ரேடியல் ஃபோர்ஸ் வந்து பியரிங்கில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது இப்படி வச்சுக்கலாம் டேரக்ஷனு. இங்கே எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது தெரியணும்னா வந்து எப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, சிம்பிளிசப்பட்ட பீம்னு அசியூம் பண்ணிட்டு பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு FR/L/4. ஸோ அது ஃபார்முலா தானே பெண்டிங் மொமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு. ஸோ அப்போ FR கண்டுபிடிப்போம். FR கண்டுபிடிக்கிறத பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன பண்ணோம்னா வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் 593 போட்டிருக்கோமா, 5026 போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல நான் 50268487 சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா டார்க்கை போட்டிருக்கேன். டார்க் போடக்கூடாது, பெண்டிங் மொமெண்ட் தான் போட்டிருக்கணும். பெண்டிங் மொமெண்ட் தான் போட்டிருக்கணும். ஓகேவா. இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து நான் டார்க் போட்டிருப்பேன், டார்க் போடக்கூடாது. ஸோ அப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வந்து 593.4 இருக்குல்ல, அதான் போட்டிருக்கணும். 593.4 ஏன்னா பெண்டிங் மொமெண்ட் தான் மேக்ஸிமம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் போடணும். இப்போ வந்து இப்போ 593.4 போட்டால் எனக்கு வந்து என்ன இதில் கிடைக்கும்னா நியூட்டன் மீட்டர்ஸில் கிடைக்கும். நியூட்டன் மீட்டர்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லென்த்துமே மீட்டரில் போட்டிருக்கேன். நான் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் போடணும், மீட்டரில் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ சம் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா 593 × 4 டிவைட் பை 0.264 போட்டால் எனக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா இது கிடைக்கல. 8 9 8
4 நியூட்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இதான் என்னுடைய ரேடியல் ஃபோர்ஸ். இப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ் இருக்குது, ரேடியல் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பீரிங்க்கு தான் நான் டிசைன் பண்ணுறேன். அப்போ 6016 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சியல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது 13513.09 டிவைட் பை ஆன்சர் பண்ணால் எனக்கு வந்து FA/FR என்ன கிடைக்குதுன்னா 1.5 கிடைக்குது. ஸோ அப்புறம் எனக்கு FA மாறாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் FA/C0 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் 1.5. ஓகே, ஸோ 1.5 போடும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து திரும்ப சொல்லிடுறேன், ஆக்சியல் ஃபோர்ஸு, ரேடியல் ஃபோர்ஸு இந்த இடத்துல பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து பெண்டிங் மொமெண்ட் தான் போடணும். போட்டுட்டு இங்கே நியூட்டன் மீட்டரில் போட்டால் மீட்டரில் போடுங்க, நியூட்டன் மில்லிமீட்டரில் போட்டால் இங்கே ஷார்ட்லேருந்து மில்லிமீட்டரில் போடுங்க. தட்ஸ் ப்ரொசீஜர். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா பை 2 போடணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க ரேடியல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக ஆக்டர் ரேடியல் ஃபோர்ஸு நம்ம ஒரு பீரிங் தான் செலக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு பீரிங் செலக்ட் பண்ணுறனால அதில் பாதி தான் போடணும். ஸோ அதில் பாதி வந்து 8984ல் பாதி வந்து 4492. அப்போ ஆக்சியல் ஃபோர்ஸையும் ரேடியல் ஃபோர்ஸையும் நான் வந்து டிவைட் பண்ணேன்னா எனக்கு 3 தான் வருது. இது 3 வருது. இந்த ரேஷியோ 3 வருது. FA/C0 வேல்யூ எப்படி போடணும்னா இப்போ இந்த பியரிங்கான C0 வேல்யூ இருக்குல்ல அதை போடணும். ஆக்சுவலி இந்த வேல்யூ பார்த்தோம்னா KGFல இருக்கும். இந்த வேல்யூ நாம நியூட்டனில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு 0 மட்டும் போட்டுக்கோ போதும். போட்டிங்கன்னா உனக்கு வந்து பேசிக் கெப்பாசிட்டி C0 வந்து நியூட்டனில் கிடச்சிரும். ஸோ இதுவும் நியூட்டன், ஆக்சியல் ஃபோர்ஸ் நியூட்டன் கரெக்டாக தெளிவாக பார்த்து போடணும். போட்டுட்டு இப்போ 3 இருக்குதா, நான் இனிஷியலாக பண்ணது ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து எனக்கு என்னன்னா எனக்கு மேட்ச் ஆயிருக்காது. மேபி நான் இந்த பண்ண தப்புனால தான் நினைக்கிறேன். நான் வந்து பியரிங் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு நினச்சி போட்டேன். பட் நான் எல்லாம் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து FA/FR 3ன்னு போட்டேன். FA/C0 வந்து 0.4 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துருங்க. பேஜ் நம்பர் 4.4. ஸோ 4.4 FA/C0 வேல்யூ என்னன்னு பாரு. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 0.4 கிடச்சிருக்கு. அப்போ 0.4 இதுக்கு நடுவில் லையா போகுது. அப்போ இங்கே தான் வரப்போகுது. அப்போ நான் வந்து ஆக்சுவலி இன்டர்போலேஷன் பண்ணி எடுத்துருக்கணும். நம்ம பண்ணுறதுக்கு வந்து இன்டர்போலேஷன் மட்டும் அப்படி போட்டுக்கலாம்னா இது வந்து ஜஸ்ட் அதிகமாக கம்மியாக இருக்காங்கிற ஃபேக்டர் தான் இது. நம்ம இதுக்கு இன்டர்போலேஷன் எடுத்து டைம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறது டக்குன்னு போட்டலாம். ஸோ 0.374 0.41 அப்படின்னு எடுத்துருப்பேன் நான். ஸோ இப்போ வந்து Eயையும் இந்த FA/FR கம்பேர் பண்ணி பார்க்கணும். FA/FR கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 இது வந்து 0.41 இருக்கா. அப்போ எது அதிகமாக இருக்குது, FA/FR தான் அதிகமாக இருக்குது. அப்போ FA/FR அதிகமாக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 0.56, ஒய்யோட வேல்யூ வந்து இதுக்கும் இந்த வேல்யூக்கும், ஏன்னா நம்மளோட இந்த வேல்யூ வந்து 0. என்ன வேல்யூ இருக்குது 0.3 இருக்கா. ஸோ அப்போ இதுக்கும் இன்டர்போலேஷன் எடுத்து அங்கே என்ன வேல்யூ வருதோ அதை தான் ஒய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன்னா ஒய் இன்ட்டு ஆக்சுவலி நான் வந்து இனிஷியலாக போட்டது கம்மி எனக்கு இதான் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அப்படி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேவா. எனிவே நான் அது சொல்லி கொடுத்துட்டு ஒரு நம்ம டிஒஎம்மில் படித்தோம்ல டிசைன் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், அதில் எப்படி செலக்ஷன் பண்ணியிருக்கோம் அது தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து மேட்ச் ஆயிருக்காது. நான் மேலே பண்ண தப்புனால வந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் செலக்ஷன் ஆஃப் பீரிங் தெளிவாக கீழே சொல்லிடுவேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஈக்குவேலன்ட் லோட் கண்டுபிடிக்கணும். அதுக்கோட ஃபார்முலா எங்கே இருக்குன்னா வந்து இதுக்கே முன்னாடி போனீங்கன்னா வந்து equivalent is equal to XFR plus YFAS இருக்கா. இந்த இடத்துல மட்டும் நம்மளாம் ஆட் பண்ணிக்கணும், KTன்னு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல Vங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து Vங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ Vங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா கிடச்சிடும். Bங்கிறது ரொட்டேஷன் ஃபேக்டர். இன்னர் ரேஸ் ரொட்டேஷன்னா 1 போடணும், அவுட்டர் ரேஸ் ரொட்டேட்டிங்னா வந்து 1.2 போடணும். சப்போஸ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்னர் ரேஸ் தான் ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 1 போட்டுரு. FR வந்து FRங்கிறது இது வந்து எக்ஸ் மல்டிப்ளை கிடையாது, எக்ஸோட வேல்யூ 1. ஸோ நான் இது பிரகாரம் சொல்லிடுறேன். 1 வந்து 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் FR வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சது, இங்கே கண்டுபிடிச்சதை போட்டிருக்கேன். அதே மாதிரி FA ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் KT வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஃபேக்டர் வந்து 125 கீழே இருந்துச்சுன்னா வந்து 1 எடுத்துக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் 1 எடுத்துக்கிட்டோம். 125 அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். எஸ் வந்து சர்வீஸ் ஃபேக்டர் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல இருக்கும், காணோம், இந்த இருக்கு. இந்த இடத்துல வந்து ரோட்டரி மிஷின் வித் நோ இம்பாக்ட்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நடுவில் இண்டஸ்ட்ரியேஷன் வேல்யூ 1.2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1.2 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து ஈக்குவேலன்ட் லோட் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டைனமிக் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அது எல்லாம் இது ஆக்சியல் ஃபோர்ஸ், ரேடியல் ஃபோர்ஸ் எல்லாமே நியூட்டனில் போட்டால் நியூட்ரல் தான் வரும். அது மாதிரி இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது தெளிவாக கம்பேர் பண்ணிக்கோ KGFல இருந்து. ஓகேவா. ஸோ அதுக்கு டைனமிக் கெப்பாசிட்டி வந்து C is equal to L/L10 1/K into P. இந்த
இந்த P6 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. K வந்து நம்ம பால் பேரிங் தான் யூஸ் பண்ணணும். பால் பேரிங் யூஸ் பண்ணுறனால வந்து 3 யூஸ் பண்ணோம். அப்போ 1/3ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து L10 எப்பவுமே 1 தான் போடுவோம். L கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்னா L இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. பியரிங்கோட மேக்ஸிமம் லிமிட் இவ்வளோ மணி நேரம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. நம்மளோட சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அசியூம் பண்ணி போட்டிருக்கேன் 1000 ஹவர்ஸ் சொல்லிட்டு. ஸோ 1000 ஹவர்ஸை மில்லியன் ரெவல்யூஷனாக மாற்றணும். அப்போ ஃபார்முலா வந்து 60 NT/10⁶. என்னங்கிறது பார்த்தோம்னா வந்து இன்புட் ஆஃப் த பினியன் இருக்கா. ஆக்சுவலி இது வார்ம் அப் வந்து வார்மோட இன்புட்டோட ஸ்பீடு. ஸோ அதை என் போடுறோம். அதுவுமே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து மில்லியன் ரெவல்யூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுன்னா L இருக்கு, L10 1 போட்டுருவா, K போட்டுருவா, P போட்டுருவேன். அப்போ உனக்கு ஆன்சர் நியூட்டனில் கிடைக்கும். நியூட்டனில் கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா நியூட்டனில் கிடச்சா என்ன ஆகுனா அதை வந்து கேஜிஎஃபாக மாற்றணும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒன்று என்ன பண்ணு, இந்த இடத்துல உள்ள வேல்யூ நியூட்டனை மாற்றிடுங்க. இல்லைன்னா வந்து இதை கேஜிஎஃபாக மாற்றி அதோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 27371 வந்துருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த பீரிங் வச்சு டிசைன் பண்ணுறேன். ஸோ அப்போங்கும்போது எனக்கு வந்து கேஜிஎஃப் கம்பேர் பண்ணால் 27,000 வருது. ஆனால் 3000 தான் தாங்குமாமா. 27,000னா இது ஃபெயில் ஆயிரும்ல. அப்போ திரும்ப என்ன பண்ணணும், ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து 6316 போனேன். ஸோ 6316 போனாலுமே எனக்கு வந்து அதே தான் வருது. ஏன்னா அது ஏன் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இந்த C0 போட்ட வேல்யூ மாறுது இல்லை. ஸோ அதனால் இந்த வேல்யூ நமக்கு மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி மாற்றி போட்டுட்டு அப்படி எனக்கு அதான் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே வந்து எனக்கு வந்து 3 வந்துச்சா. இப்போ ரேடியல் ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, 8984 வந்துச்சு. ஓகே, அதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா சி ரெக்வயர்ட் வேல்யூ இருக்குல்ல. சி ரெக்வயர்ட் வேல்யூ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சி ரெக்வயர்டோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு 4000 வருதுன்னா என்ன அர்த்தம், அப்போ டைனமிக் கெப்பாசிட்டி இந்த பேசிக் கெப்பாசிட்டி வந்து தாங்கலை, இது ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து 4000 வந்துருக்கு. 4000 வரனால இது வேண்டாம். அப்போ அடுத்த பீரிங் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணால் திரும்ப ஒரு 4000 அந்த மாதிரி ஏஜில் திரும்ப ஆன்சர் வரும். ஆன்சர் 4000 வராது, மாறும். ஏன்னா நம்ம இந்த C0 என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் மாறும். ஸோ அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வச்சுன்னா ஓகே, இந்த நமக்கு தேவையான CR இஸ் லெஸ் தென் இந்த C, இந்த Cங்கிறதா இந்த C ஓகே அப்படின்ட்டு இந்த பீரியம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலி ஃபுல்லாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டியும் பியரிங் செலக்ஷன் எனக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கொஸ்டினில் ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன டிஓஎம் நோட்ஸ் அதில் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ் டீப் குரூப் பால் பேரிங் விச் இன்வால்வ் ஷார்ப் டயா கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. மேபி அவங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து 10 மார்க்கில் 2 சமமாக கொடுத்துட்டு இதுலேருந்து எடுத்து பிரித்து பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிடுவோமா. எடுத்து எழுதிட்டா இன்னொன்று நம்ம ரேடியல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது மொமெண்டம் கண்டுபிடிச்சுன்னா by2 போட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ டயாமீட்டர் 140 இருக்கு. இப்போ 140ல வந்து நம்ம டிவைட் பை 2.5 போட்டோம்னா 28. அப்போ நான் சொன்ன மாதிரி 3 தான் எடுத்து எழுதியிருக்கோமா. அதுக்கப்புறம் வந்து 6.4 எழுதிருக்க மாட்டோம்னா அந்த சீரீஸ் எழுதிருக்காது 28க்கு, அதனால எழுதிருக்க மாட்டோம். அப்புறம் C0 CE அப்படிலாம் எடுத்து எழுதிட்டோம். இனிஷியலாக என்ன பண்ணணும், இதான் ஸ்டெப்பு. எங்கே போனால் மறக்கவே கூடாது நம்ம, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஃபார் 6028 பார்த்தோம்னா நம்ம வந்து FA/FR கண்டுபிடிப்போம். FA/FR கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிவைட் பை கண்டுபிடிச்சிட்டு FA/C0 வந்து C0 இருந்தாலும் இருக்குல்ல, டிவைட் பை கண்டுபிடிச்சிட்டு. இன்னொன்று முக்கியமானது, இது கேஜிஎஃப்ல இருக்கும். நம்ம போடுறது கண்டுபிடிக்கலாம் நியூட்டனில் போடுவோம். அப்போ இந்த C0 ஒன்று கேஜிஎஃபாக மாற்றி டிவைட் பண்ணுங்க. இல்லை FA-வை நியூட்டனாக மாற்றி FA இந்த இதை வந்து நியூட்டனில் மாற்றி கன்வெர்ட் பண்ணு. கரெக்டாக யூனிட் போடுற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த 0.05 வந்திருக்கா. 0.05னா வந்து எனக்கு இங்கே இருக்கும் 0.05னா 0.025 இருக்கு. இது நடுவில் அது கண்டிப்பான முறையில் இன்டர்போலேஷன் போடணும். இன்டர்போலேஷன் போட்டு அதில் வந்து கண்டுபிடிக்கிறேன். இந்த இன்டர்போலேஷன் போட்டிருக்கேன் நான், அதில் வந்து கண்டுபிடிக்கிறேன். இன்டர்போலேஷன் எப்படி போட்டிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். அப்படியே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எனக்கு 0.05 தான் கிடச்சிருக்கு. அப்போ 0.05க்கு என்ன ஈங்கிறது தேவை. ஸோ அப்படி என்ன போட்டிருக்கேன்னா 0.05 minus 0.04. 0.04 இந்த வேல்யூ இதுக்கும் இன்டர்போலேட் பண்ணுறேன். டிவைட் பை இந்த வேல்யூ which is equal to தெரிஞ்ச வேல்யூ ஃபஸ்ட்டு போடணும். 0.025க்கு 0.22வா. ஸோ அதான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போட்டுட்டு ஒய் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒய் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா நான் இப்போ நான் கண்டுபிடிச்சிருப்பேன். கண்டுபிடிச்சோன்னா எனக்கு வந்து FA/FRோட வந்து கம்மியாக இருந்திருக்குது. அப்போ என்னன்னா இந்த செகண்ட் காலம் போயிருப்பேன். செகண்ட் காலம் போகும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ 0.5 கிடச்சிரும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நடுவில் ஒரு 1.7 சம்திங் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல ஒய்யோட வேல்யூ. ஸோ அதனால் அதுக்காக நான் வந்து ஒய் போட்டிருக்கிறேன். ஸோ ஒய் போட்டு XY கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறேன். VX அங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
வி வந்து ரொட்டேஷன் ஃபேக்டர், இன்னர் ரேஸ் போட்டிங்கன்னா 1, எக்ஸல் வேல்யூ தூக்கி போட்டுரு, எஃப்ஆர் வேல்யூ போட்டுருங்க, நியூட்டனில் போட்டால் நியூட்டனு. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினில் வந்து ஸ்மூத்துன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதனால் வந்து நான் ஸ்மூத்துன்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கலன்னா ரொட்டேட்டரி மிஷின் நோ இம்பாக்ட்னு எடுத்துக்கோங்கடா, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நியூட்டனில் வச்சுக்கோ. நான் என்ன பண்ணிருக்கேன், இங்கே கேஜிஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை 10 பண்ணால் கேஜிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சிஆர்சி ரெக்வைடு அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது அதே மாதிரி டைம் வந்து எனக்கு வந்து 60 ஹவர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, மில்லியன் ரெவல்யூஷனை மாற்றிட்டு இருக்கேன். மாற்றி சப்ஸ்டிட் பண்ணும்போது சிஆர். இப்போ எனக்கு கிடைச்ச வேல்யூ கேஜிஎஃப் தான் கிடைச்சிருக்கும், ஏன்னா இது கேஜிஎஃப்ல இருக்குது. 17,000 இருக்குது. ஸோ 17,000 இருக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், ஆனால் என்னோட சியோட வேல்யூ எவ்வளோ தாங்கக்கூடியது, 8,000 தான் தாங்கும். அப்போ போட்டால் ஃபெயில் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப 6228 போடுறேன். 6228 போடும்போது வந்து அப்பயும் எனக்கு வந்து என்னன்னா வந்து 70,000 வந்து இருக்கு. இங்கே 70,153 லைட் சேஞ்ச் இருக்கு பாருங்க, 70,814 இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா இங்கே வந்து 12,000 அது வந்து 12 தான் தாங்கும். ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ வந்து 18 வந்து இருக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், அடுத்த பேரிங் கண்டிப்பாக இது வந்து வரும். சப்போஸ் இது வரலைன்னா நம்ம அடுத்த 28 இருக்குல்ல, அடுத்த சீரிஸ் போகிற மாதிரி இருக்கும், சாப்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப்ஏஎஃப்ஆர் எல்லா சிஆர் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு சிஆர் இருக்கு. சிஆர் வந்து 19,000 தான் வந்துருக்குது. ஆனால் இது எவ்வளவு 20,000 தாங்கும். அப்போ கண்டிப்பாக லெஸ் தென் ஆயிடுச்சு, கண்டிப்பாக தாங்கும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பியரிங் தான் நமக்கான செலக்டட் பியரிங், தேவைப்படுற பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சம் முடிச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்பீட் ரெடியூசர்ஸ். ஸ்பீட் ரெடியூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வார்ம் கியர் டிசைன் பண்ணோம். வார்ம் கியர் இது அவ்வளோதான் முடிஞ்சு. வார்ம் கியர் டிசைன் பண்ணோம். வார்ம் கியர் டிசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து லென்த்து, டயாமீட்ரு எல்லா வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. வச்ச பிறகு வந்து ஃபோர்ஸ் அனாலிசிஸ் பண்ணோம். 3 ஃபோர்ஸுமே வந்து டேட்டா புக்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 8.57 அதில் போய் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷாஃப்ட் டிசைன் பண்ணோம். ஷாஃப்ட் டிசைனில் வந்து இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவுமே படிக்க தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இதுலேயே இருக்கும், டேட்டா புக்லேயே இருக்கும். அதுலேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதில் நான் சொன்ன மாதிரி இந்த கேடி வேல்யூ அந்த நடுவில் வேல்யூ கட் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் டவு கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, வெர்டிகல் பெண்டிங் மூமெண்ட், ஹரிசாண்டல் பெண்டிங் மூமெண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சுக்கோங்க, மற்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்காதீங்க, எப்படி வச்சுக்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் கண்டுபிடிங்க, டார்க் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணி டயாமீட்டர் கண்டுபிடிங்க. R20 சீரிஸில் வந்து போடுறதுக்கு மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேஸ் செஷன் தான். பேஸ் செஷன் பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர் டிவைட் பை 5 போட்டு அதை வச்சுக்கணும். 4 சீரிஸ் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஆக்சியல் கண்டுபிடி, ரேடியல் கண்டுபிடி, ரேடியல் கண்டுபிடிச்சி டிவைட் பை 2 பண்ணி தான் ரேடியல் எடுத்துக்கணும். ஒவ்வொரு தான் செலக்ட் பண்ணி போட்டு பார்த்து அந்த சியோட வேல்யூட கம்மியாகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு முடிச்சிடணும். திஸ் இஸ் த full design procedure for speed reducers. Thank you.